ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 4ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல் ரொம்பவே முடியாத மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கு. நம்ம ஹீரோவும் இப்போ அப்படியே அவங்கள பார்க்க வராரு. நம்ம கூவை அவங்கள செக் பண்ண சொல்ல நம்ம ஹீரோயின் இல்லை என்னை ஏற்கனவே என் டாக்டர் செக் பண்ணிட்டாரு, நான் இப்போ நல்லா தான் இருக்கேனான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ஒருவேளை வேற எதையாவது மறைக்க பார்க்குறியான்னு கேட்க அவங்களும் சரி செக் பண்ணி தொலைங்கன்னு விட்டுடுறாங்க. கூவும் பார்த்துட்டு பிரின்ஸ் சொன்னது சரிதான், இது கண்டிப்பா டியூபர்குலோசிஸ் தான், ஏற்கனவே இதை ஒரு டாக்டர் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டாங்கன்னு ஆள் சொல்ல அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஆள் டக்குன்னு அப்படியே அவங்க கையை பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஆஹா இவ வேலையை காட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மூஞ்சிலே இரும்புன்னு இரும்புறாங்க. பிரின்ஸ், என்னோட வியாதி உங்களுக்கும் பரவிடுன்னு சொல்லி உங்களுக்கு பயமா இல்லையா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்து கவலைப்படுவனே தவிர கண்டிப்பா பயப்பட மாட்டேன். அவங்களும் அவர்கிட்ட இருந்த அந்த டிராகரை பாக்குறாங்க. உங்க டிராகர் ரொம்பவே அழகா இருக்கு, நம்மாலும் உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் நான் அதை பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. இல்ல இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களே அதை ஆட்டிய போலான்னு போக அதை என் அம்மா ஞாபகமா நான் வச்சிருக்கேன். அவங்களும் லைட்டா அமைதியாக இதை நீ பார்க்கணும்னா மொதல் நீ என்னோட ஒய்ஃபுங்கிறதுக்கான அபிஷியலான ஆர்டர் பாஸ் ஆகணும். அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோவோட டாக்டருக்கு சம குழப்பம். ஹூஜி பாய்சன் கியூர் பண்ணக்கூடியது தான், ஆனா அதுக்கும் ரொம்பவே ஸ்கில்ஸ் தேவை. ஒரு சில டாக்டர்ஸால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதுவும் இல்லாம நம்ம ஏற்கனவே உங்களை அட்டாக் பண்ண மோசின் பாய்சனையும் அவளுக்குள்ளதான் அனுப்பியிருந்தோம், அதையும் அவ சமாளிச்சிருக்கானா. எனக்கு என்னமோ அவ பாடியால எப்பேற்பட்ட பாய்சனையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு தோணுது. இந்த ஒட்டுமொத்த லாங் அண்ட் கான்டினென்ட்லயும் ஒரு இடத்த சேர்ந்த மக்களால மட்டும்தான் அது முடியுங்கிற மாதிரி ஆள் சொல்ல ஃப்ரெண்ட்ஸும் இப்ப அதை பத்தி தான் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்மால் நம்ம ஹீரோயினோட சீஃப் மேட கூப்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நீ அவ கூட தானே இருந்த, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு? பிரின்ஸ், என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா பிரின்சஸ் தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேணான்னு கேட்டுக்கிட்டாங்க, எதா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கங்கன்னு சொல்ல அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் உள்ள ஃபுல் கட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு பிரின்ஸ் அப்படியே அங்க வர முழுங்கிட்டு இருந்த வாழைப்பழத்தை துப்பிட்டு அஹன்னு சொல்லி அப்படியே இருமலை போடுற மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. என்னன்னு தெரியல பிரின்ஸ், இப்பெல்லாம் என்னால சரியா சாப்பிட கூட முடியறது இல்ல. அவரும் அப்படியே அந்த டேபிள்ல இருந்த ஐட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு நமக்கான ராயல் டிகிரியை அப்பா பாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அதை ரிசீவ் பண்ண நீ உன் வீட்டுல இருக்கணும் கண்டிப்பா பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே தட்டு மாதிரி அங்கிருந்து கிளம்பு. நம்மளும் வந்து அவங்களுக்கு அப்படியே கை கொடுக்கிறாரு. வேலையை ஆரம்பிச்சுட்டானு சொல்லி நம்ம ஹீரோயினும் முழிக்கிறாங்க. நீ ரொம்ப வீக்கா இருக்க, நானே உன்னை வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்றேன்னு நாள் சொல்ல இப்ப அப்படியே ராயல் அட்வைசரோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்காக அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கேரச்சும் வருது. ஆனா உள்ள இருக்குது பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சு அவங்க மொத்த பேரும் அப்படியே தலை வணங்குறாங்க. நம்மளும் நம்ம ஹீரோயினை கைத்தாங்களா அப்படியே உள்ள கூட்டிட்டு போக பிரின்ஸ் பேலஸ்ல இருந்து ராயல் டிகிரி பாஸ் ஆக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறான். நம்மளும் பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல ராயல் அட்வைசரோட ஒய்ஃபும் அப்படியே வழக்கம் போல அவங்க ஒரு பக்கம் ஆக்டிங்க போடுறாங்க. சீக்விங் 2-3 நாளா உனக்கு உடம்பு சரியில்லை நான் கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கு? சீயும் இவ இருக்கிற நிலைமையை பார்த்தா இவளால ராயல் டிகிரியை வாங்க கூட முடியாதுன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோயினும் அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே செகண்ட் பிரின்ஸும் அவங்க சிஸ்டரும் வராங்கன்னு சொல்லி சவுண்ட் கேட்குது. ஜின்குயும் ஜின்சியும் அப்படியே உள்ள வர இன்னைக்கு 4th பிரின்ஸோட ஒய்ஃபை செலக்ட் பண்றதுக்கான ராயல் டிகிரி பாஸ் ஆக போகுது, அதான் என் அம்மா இங்கிருந்து அதை என்ன பார்த்துட்டு வர சொன்னாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை வரவேற்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பில்லைன்னு சொல்ல ஜின்சி ஒரு பக்கம் இந்த பாய்சனால இவ 7 நாள்ல செத்துருவான்னு தானே அவங்க சொன்னாங்க, ஆனா இவ எப்படி ஒன்னும் உயிரோட இருக்கா, ஒருவேளை இது சரியா வேலை செய்யலையான்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் வாய் மூடு, அம்மா ஒரு விஷயம் சொன்னா அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட். செகண்ட் பிரின்ஸும் இப்ப அப்படியே உள்ள வரான். உன்னை யார் இங்க கூப்பிட்டா நம்மால் கேட்க சீக்வென்க்கு டியூபர்குலோசிஸ் அட்டாக் ஆயிருக்கு, என் ஒய்ஃப் அவளை இங்க பார்க்க வந்திருக்காங்கிறப்ப அவளை பாதுகாப்பா நான் தானே பாத்துக்கணும், அப்ப அவங்கள கூட்டிட்டு கிளம்பு நம்மால் சொல்றாரு. ஆனா அவன் பேலஸ்ல இருந்து எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன். நம்ம ஹீரோவும் அவங்கள உளுந்து கவனிச்சிட்டு இருக்க. செகண்ட் பிரின்ஸ், நீ எதுக்காக அவளை இவ்வளவு கிட்டியா பிடிச்சிட்டு இருக்க? அதான் ஜென் செத்துட்டால, இனிமே இவளை யாரும் உன்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாரு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், இப்பவே இங்கிருந்து கிளம்பிடு, உன் அம்மா கிட்ட போய் மத்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கன்னு ஆள் சொல்ல செகண்ட் பிரின்ஸும் கடுப்பாயிட்டு நீ என்ன அவமானப்படுத்துறியா? அவங்க 2 பேருக்கும் அங்கேயே சண்டை வர மாதிரி ஆயிடுது. அவரோட ஒய்ஃபும் நைஸா வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு, இதுல புதுசா ஒரு பிரச்சனை வேணான்னு சொல்ல ஆளும் அப்படி அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரத்த வந்திலாம் எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம
ஹீரோவும் உடனே அவரோட டாக்டர் அங்க வர சொல்றாரு. நம்ம ராயல் அட்வைசரும் பேலஸ்ல இருந்து இன்னமும் சில டாக்டர்ஸை கூட்ட வரதுக்காக அவரும் அங்கிருந்து கிளம்ப அந்த இடமே ஒரு செகண்ட் பரபரப்பாகுது. இந்த பக்கம் குயின், ஏண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அவ கண்டிப்பா அப்படியே செத்துருப்பா, அதுக்கப்புறம் தானாவே இந்த மேரேஜ் கேன்சல் ஆயிருக்கும், அதை விட்டுட்டு தேவையில்லாம குட்ட குழப்பி வேலை பாக்குறியான்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க பையனை திட்டிட்டு இருக்கா. சரி ரெடியாரு, அவ செத்ததுக்கு அப்புறம் ஜென் கொடுத்த அந்த வாக்குமூலம் உன்கிட்ட தானே இருக்கு, அதை வச்சு ஜீமாலையும் பழிய போட்டு ராயல் அட்வைசரோட 2 பொண்ணுங்களுமே காலி, அதுக்கப்புறம் 4th பிரின்ஸுக்கு எப்படி அவரோட சப்போர்ட் கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு சொல்ல இந்த பக்கம் கு நம்ம ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் கண்ணாலேயே சிக்னல் கொடுக்க அவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரின்ஸ், இதை பத்தி மற்ற டாக்டர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இவரும் ஒரு பக்கம் டைத்தை ஓட்டிட்டு இருக்கு. இப்ப ராயல் டிகிரியும் அங்க வருது. கிங்கோட அசிஸ்டன்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல, இத அவங்களால வாங்கிக்க முடியுமா? நம்ம ஹீரோவும் அவங்கள கூட்டிட்டு வந்து அப்படியே முன்னாடி உட்கார வைக்க தயங்கி தயங்கி ஆளும் அதை அப்படியே படிக்கிறாரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததுதான், கிங் 4th பிரின்ஸ்க்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அதுல போட்டிருக்கு. அவங்களும் தாங்கன்னு சொல்லி தடுமாறி அதை வாங்க போறாங்க. ஜின்சி டக்குன்னு இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கடுப்பாயிட்டு ராயல் டிகிரியை ஏத்து பேசுறியான்னு சொல்லி அவங்கள தூக்கி உள்ள போட சொல்லிடுறாரு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா நம்ம ஹீரோயின் கைக்கு அந்த ஆர்டரும் இப்ப வந்து சேருது. அவங்களும் அதை வாங்கி அப்படியே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பாடா எல்லாம் சரியா இருக்கு, சரி நீங்க கிளம்புங்க. அவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல, அதுக்குள்ள இவங்க எப்படி சரியானாங்க? நம்ம ஹீரோயினும் ஆமால நான் எப்படி அதுக்குள்ள சரியான, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம ஹீரோவும் ரைட்டுன்னு சொல்லி சிரிப்பை போட்டுட்டு இருக்க இந்த பக்கம் கிங் கையில கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. ஒரு வேலையை கூட உருப்படியா பண்றது இல்ல, என்னமோ அவ செத்துருப்பா கிழிச்சிருப்பான்னு சொன்னேன், இப்ப கடைசியில என்னாச்சுங்கிற மாதிரி ஆள் கேட்க அவரோட அசிஸ்டண்டும் கிங் குயின் அவங்க அந்த பாய்சனும் குடிக்கிறத கண்ணால பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு வாய்ப்பே இல்ல, தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்குங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. சரி இப்ப என்ன பண்றது? குயின் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 4th பிரின்ஸ் தான் கிங், இதுக்கு மேலேயும் அவரை நம்ம சும்மா விடக்கூடாது. சரி சொல்லு என்ன பண்ணலாம்? இந்த ஆர்டரை வாபஸ் வாங்கிட்டு சீக்கிரங்க கொல்ல சொல்லி புது ஆர்டர் பாஸ் பண்ணலாம். செருப்பு பிஞ்சிடும் சொல்லிட்டு ஆள் ஒண்ணுமும் காண்டாயிடுறாரு. நான் பாஸ் பண்ணது கோல்டன் டிகிரி, அது திரும்ப வாங்கணும்னா என்னோட மரியாதை என்ன ஆகுறது? அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. 4th பிரின்ஸ் நம்ம நாட்டோட அடையாளம் மரியாதை எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. ஒன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. குயினும் மண்டையாட்டிட்டு இருக்கு. அந்த ஜென்னோட கேஸ் ஒண்ணுமும் விசாரணையில தானே இருக்கு, அத கொஞ்சம் என்னன்னு பாரு. நம்ம செகண்ட் பிரின்ஸும் ஜின்குயும் அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்ப அப்படியே அங்க வராங்க. கிங் என்ன சொன்னாரு? அவருக்கு ஜீக்குங்க 4th பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ண சுத்தமா விருப்பம் இல்ல, அதே நேரத்துல பிரின்ஸையும் அவரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஜென் கேஸ் மூலியமா இதை நிறுத்த ஏதாவது வழி இருக்கான்னு அவரை பார்க்க சொல்லியிருக்காருன்னு அவங்க சொல்ல இது ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா அவரு செத்த நாள் தான் நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஒண்ணுமே ஈஸியா இருக்கு. அப்பனா பழிய அவ மேல போட்டுலாமாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ண ஜின்குய். ஆனா ஹூஜி பாய்சன் எடுத்தும் அவ எப்படி சாகாம இருந்தா அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. குயினுக்கும் அதான் ரொம்பவே டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த டைத்துல நம்ம 4th பிரின்ஸ் கூட ஜெயில தான் இருந்தாரு. அவனோட சப்போர்ட் கூட இல்லாம அவ எப்படி இதுல இருந்து தப்பிச்சிருப்பா? இது என்னங்கதையும் கண்டுபிடிங்கன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம 4th பிரின்ஸ் அவரும் நம்ம ஹீரோயினை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. அவருக்கான தகவலும் இப்ப அங்க வருது. ராயல் அட்வைசர் சைட்ல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பா யாருமே கிடையாது. அவங்க அம்மாவை பத்தி ஆள் கேட்க அவங்க ஒரு சாதாரண மியூசிஷியன். அட்வைசர் அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மற்றபடி அவங்களுக்கும் பெருசா எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. நம்ம டாக்டர் கு யாரோட ஹெல்ப்புமே இல்லாம அவன் இந்த பாய்ஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கானா? லாங்யான் கான்டினென்ட்லயே எனக்கு தெரிஞ்சு அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஐலாண்டர்ஸ் அவங்க கிட்ட இயற்கையாவே எப்பேற்பட்ட பாய்சனையும் எதிர்க்கக்கூடிய திறன் இருக்கும். நம்ம ஹீரோவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல நம்ம டாக்டரும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டயத்துல ஐலாண்டர்ஸ் கிட்ட இம்யூன் பவர் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான முறையை பயன்படுத்தி மியூட்டேட் ஆனாங்க. அவங்க பவர்ஸ் பல மடங்கு அதிகமானுச்சு. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் நெருப்பாலையும் கூட அவங்களை எதுவுமே பண்ண முடியல. அவங்க லாங்கியன் கான்டினென்ட்டை அட்டாக் பண்ண நினைச்சாங்க. நம்மால் டக்குன்னு அதை யாராவது பாத்தீங்களான்னு கேட்க இல்ல, ஆனா நான்சோவை சேர்ந்தவங்க அதை பார்த்துருப்பாங்க. அவங்க தான் அந்த ஐலாண்டர்ஸை தோக்கடிச்சது, அதனாலதான் நம்ம கான்டினென்ட்டே இப்ப அமைதியா இருக்கு. அவங்க மியூட்டேட் ஃபார்முக்கு பேர் கூட ஹியூமன் பப்பட்னு ஆள் சொல்ல நம்ம அசிஸ்டன்ட் அந்த பப்பட்ஸ் எப்படி இருக்கும், அது டீமன்ஸா? ஆனா ஜீக்குங்க பார்த்தா டீமன் மாதிரிலாம் தெரியலையே. நம்ம ஹீரோவும் நான்சோவோட கிங் ரொம்ப காலமா அந்த ஐலாண்டர்ஸை தேடிட்டு இருக்காரு. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்து அந்த ஐலாண்டர் இப்ப நம்ம கையில இருந்தா அது கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் ஆள் சொல்ல அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்த கதையெல்லாம் அவங்க அப்படியே அவங்க மேட்ஸ் கூட சொல்லி அரட்டை அடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம பிரின்ஸும் அங்க வராரு. அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்தவர் அப்படியே அவங்க பக்கத்துல படுத்துக்க நம்ம ஹீரோயின் இது சரி போட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி முழிக்கிற மாதிரி
ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. அட பிரின்ஸ், நீங்க இப்போ இங்கே வந்தீங்க? நம்மளும் நான் வந்ததை நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லி லைட்டாக சிரிப்பை போட்டுட்டு, இப்போதான் ராயல் டிகிரி பாஸ் ஆயிடுச்சுல நம்ம ஹீரோயினும் அப்படியே யோசிக்கிறாங்க. ஆமா, ராயல் டிகிரி பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிராகரை என்னை பார்க்கலான்னு சொன்னீங்களே, நம்மளும் நீ கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என் ஒய்ஃபாக இருக்கணும்னு நான் சொன்னேன். ஒன்றுமும் மேரேஜ் டேட்டு கன்ஃபார்ம் ஆகலைங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கு அவரோட அசிஸ்டன்ட். பிரின்ஸ் பாடலேருந்து தகவல் வந்திருக்கு. நம்மளும் டக்குன்னு அப்படி அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் பொறுமை இழந்துடுறாங்க. இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது, அந்த டிராகரை நானே ஆட்டையை போடுறேன். அவங்க அப்படியே நம்ம ஹீரோ ரூம்குள்ளே பூந்து அவங்க கைவரிசையை காட்ட ஆரம்பிக்க, திடீர்னு பார்த்தா நம்மளும் உள்ள வந்துடுறாரு. அவங்களும் டக்குன்னு அங்கிருந்து பெட்டுக்கடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எப்பா என்ன டயர்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல உட்கார சூனாத்தம் தாங்க முடியாம நம்ம ஹீரோயினும் அப்படியே மூச்சு தம் கட்டிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே சரிச்சிடுறாரு. அவங்களும் அப்பாடானு கையெடுக்க அப்படியே எபிசோட் 4 முடியுது. உண்மையிலே இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஹீரோயின் கைக்கு அந்த டிராகர் கிடைச்சா அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களால அவங்க ரியல் லைஃபுக்கு போக முடியுமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் மறைஞ்சிட்டு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.